நவகிரகங்கள் என்பது இந்து ஜோதிடத்தில் வேத ஜோதிடம், மனித வாழ்க்கை, விதி, டெஸ்டினி, கர்மா ஆகியவற்றை பாதிக்கும் 9 கிரக சக்திகளாக கருதப்படுகின்றன. இவை சூரியன், சன், சந்திரன், மூன், செவ்வாய், மார்ஸ், புதன், மெர்க்குரி, குரு, ஜூபிட்டர், சுக்கிரன், வீனஸ், சனி, சட்டர்ன், ராகு, ராகு, கேது, கேட்டு 1. சூரியன், சூர்யா, ஆன்மா, அதிகாரம், தந்தை, தலைமைத்தன்மை ஆகியவற்றை குறிக்கிறது. நல்ல நிலையில் இருந்தால் புகழ், பதவி, ஆட்சி சக்தி கிடைக்கும். பலவீனமாக இருந்தால் அகந்தை, உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும். 2. சந்திரன், சான்றா, மனம், உணர்ச்சி, தாய், அமைதி ஆகியவற்றை குறிக்கிறது. மனநிலை மற்றும் சிந்தனையை பாதிக்கும். நல்ல நிலையில் இருந்தால் அமைதி, மகிழ்ச்சி, பாதிப்பு இருந்தால் மன அழுத்தம். 3. செவ்வாய், மார்ஸ், தைரியம், சக்தி, சண்டை, நிலம் ஆகியவற்றை குறிக்கும். நல்ல நிலையில் இருந்தால் வீரியம், முன்னேற்றம். கெட்ட நிலையில் கோபம், விபத்து. 4. புதன், மெர்க்குரி, புத்தி, கல்வி, வாணிபம், பேச்சுத்திறன். நல்ல நிலையில் அறிவு, வணிக வெற்றி. பலவீனமாக இருந்தால் முடிவெடுக்கும் திறன் குறைவு. 5. குரு, ஜூபிட்டர், ஞானம், ஆசான், திருமணம், குழந்தைகள். மிகச் சுபகிரகம். நல்ல நிலையில் இருந்தால் செல்வம், நல்ல குடும்ப வாழ்க்கை. 6. சுக்கிரன், வீனஸ், காதல், கலை, செல்வம், வசதி, ஆடம்பரம் மற்றும் இன்ப வாழ்க்கையை குறிக்கும். கெட்ட நிலையில் ஒழுக்க குறைவு. 7. சனி, சாட்டர்ன், கர்மபலன், தாமதம், ஒழுக்கம், உழைப்பு, வாழ்க்கையில் சோதனை தரும் கிரகம். ஆனால் நியாயமான பலனை அளிக்கும். 8. ராகு, ராகு, நிழல் கிரகம், ஷாடோ பிளானட், ஆசை, வெளிநாடு, திடீர் உயர்வு, மாயை மற்றும் அதிரடி மாற்றங்கள். 11. கேது, கெட்டு, ஆன்மீகம், துறவு, முன் பிறவி கர்மா, திடீர் இழப்பு அல்லது ஆன்மீக முன்னேற்றம் தரும். ராகு மற்றும் கேது என்றால் என்ன? இவை உண்மையான கிரகங்கள் அல்ல. இவை சந்திரனின் பாதை மற்றும் சூரியன் பாதை சந்திக்கும் கிரகணம் புள்ளிகள், லூனர் நோட்ஸ் ஆகும். ஜோதிடத்தில் இவை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றன.